வெல்கம் டு மேக் லீடர்ஸ். இன்னைக்கு கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்களேன், ரைட் 1/5 as பர்சன்டேஜ். 1/5 என்ன எழுதுவோம், அது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க 1/5 அதை எழுதிக்கோங்க. அதை நம்ம என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு 1/5 பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு டினாமினேட்டரால் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும், நியூமரேட்டரையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1/5 இன்ட்டு 100/100 நமக்கு தெரியலடா பர்சன்டேஜ். அப்போ 100க்கு நீங்கள் 58 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா மிஸ் எப்படி போடுவாங்க, 58% போடுவாங்கன்னு லாஸ்ட் டே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 100/100 என்ன போடணும், 100% நம்ம போடணும். போட்டியாச்சா? தென் 1/5 இன்ட்டு 100%. அதை நம்ம கேன்சலேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, எந்த டேபிளால் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கீழே வந்து 5 இருக்குது, ஸோ 5 டேபிளால் தான் வரும். 1 5s are 5, 2 5s are 10. இங்கே ஒரு 0 இருக்கனால 0 பர்சன்டேஜ் அப்படியே போடணும். 1 இன்ட்டு 20 20%. ஓகேவா? இந்த 100/100 வந்து ஒரு 2-3 சம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு வந்து தான் இந்த மெத்தட் வந்து நமக்கு தேவைப்படும். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த 1/5 இன்ட்டு 100% நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கேன்சலேஷன் மெத்தடுக்கு வந்து நமக்கு டேபிள்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் டேபிள்ஸை வந்து டெய்லி பேசிஸில் படிச்சுட்டே வரணும். ஓகே, செகண்ட் சம் பார்ப்போமா. கன்வெர்ட் 7/4 டு பர்சன்டேஜ். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 7/4. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. 7/4 இன்ட்டு 100/100. ஏன் 100/100 பர்சன்டேஜாக மாற்றணும்னா நியூமரேட்டரை 100ஆல் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரை 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 7/4 இன்ட்டு 100/100. 100/100 என்னடா, 100%. ஸோ 7/4 இன்ட்டு 100%. இப்போ கேன்சலேஷன் எந்த டேபிளால் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்து அந்த டேபிளால் கேன்சல் பண்ணணும். இப்போ கீழே 4 இருக்குது, இங்கே வந்து 100 இருக்குது. ஆக்சுவலாக 4 வந்து நம்ம 2 டேபிள்ஸால் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4 நம்ம பண்ணிக்கலாம். இங்கே 5 இருக்குது, 10 இருக்குது. அப்போ 2 டேபிள்ஸ்னால் 5 2s are 10 0. திரும்ப அகெயின் 2 டேபிளால் நீங்கள் பண்ணலாம். நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன்னா 4 டேபிளால் கேன்சல் பண்ணிட்டேன். 1 4s are 4, 2 4s are 8. பேலன்ஸ் இங்கே ஒரு 2 இருக்குமா, அப்போ இங்கே 20 ஆகும். 5 4s are 20. அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, 7 இன்ட்டு 25. 7 இன்ட்டு 25 மல்டிபிள் பண்ணோம்னா என்னடா வரும், 175%. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கன்வெர்ட் பண்ண சொன்னதே எதுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து வெரி மஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் வந்து இதுவரையும் செஞ்சுருவீங்க. இந்த கேன்சலேஷன் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் கொஞ்சம் சின்ன பசங்கனால மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் ஏன் வருதுன்னா நம்ம டேபிள்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதனால தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு ஒரு 10 மினிட்ஸ் டேபிள்ஸ்காண்டி நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேன்சலேஷன் மெத்தடெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜில் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, அவுட் ஆஃப் 20 பீட்ஸ் எவ்வளோ பீட்ஸ் இருக்கா, 20 பீட்ஸ் இருக்குது. 5 பீட்ஸ் ஆர் ரெட், அதில் 5 பீட்ஸ் ரெட் இருக்குது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெட், ரெட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அந்த சம்லலாம் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃப்ராக்ஷனை டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் நீங்களே ஃப்ராக்ஷனை எழுதிட்டு அப்புறம் சம்மு போடுங்கன்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே, நமக்கு ஈஸி தானடா. மொத்தம் எத்தனைன்றதை கீழே போடணும் டினாமினேட்டரில், மேலே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ இருக்குன்றத மேலே வந்து நியூமரேட்டரில் போட போகிறோம். ஸோ இங்கே மொத்தம் எத்தனை பீட்ஸ் இருக்குது, 20 பீட்ஸ். அப்போ கீழே வந்துடும் இல்லையா. எத்தனை பீட்ஸ் ஆர் ரெட்டு, 5 பீட்ஸு. ஸோ 5/20. அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி பர்சன்டேஜுக்கு நான் சொல்லியிருக்கேன், மேலே நியூமரேட்டரில் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும், நியூமரேட்டரையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100/100 இந்த இடத்துல 100%ஆக போட்டுருவோம். 100%ஆக போட்டாச்சு. இதே போல தான் நெக்ஸ்ட்டு 5/20 இன்ட்டு 100%.
இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமாடா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா? ஆயிரும். பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். 1 2 ஆர் 2, 5 2 ஆர் 10. 5 into 5 என்னடா? 5 5 ஆர் 25, 25%. இப்போ ஃபோர்த் சம் போயிடலாமா? கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன் 23/30 as percentage. 23/30 பர்சன்டேஜாக மாற்றணும். அப்போ அவங்களே ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரே 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100/100 இந்த இடத்துல என்ன வரும்? 100%. நெக்ஸ்ட் 23/30 இன்ட்டு 100%. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுமா? கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 23/3 இருக்கும். இன்ட்டு 10, அப்போ 230 டிவைடட் 3. இதோட கான்செப்ட் என்னடா? இதை பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். ஸோ 3 டேபிளால் இன்னும் நம்ம கேன்சல் பண்ணணும். 1 3s are 3, 7 3s are 21. 21 இங்கே ஒரு 2 இருக்குமா? அப்போ 20. அப்போ 6 3s are 18. பேலன்ஸ் 2 இருக்கும். பேலன்ஸ் 2/3. 76 2/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். இவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். நிறைய பசங்க என்ன பண்ணுறீங்க, டேபிள்ஸ் பார்த்துட்டு டேபிள்ஸ் தானே அப்படி சொல்கிறோம். மேக்ஸை பொறுத்தவரையும் டேபிள்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். டேபிள்ஸ் தெரிஞ்சிட்டாலே நம்ம மேக்ஸை பொறுத்தவரை 80% ஸ்கோர் பண்ணிடலாம். 80 இல்லை 90யும் சொல்லலாம். மீதி உள்ளது என்னதுன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான். மேக்ஸை பொறுத்தவரையும் டேபிள்ஸும் ஃபார்முலாஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை பார்த்துக்கலான்றது ஆப்ஷனே கிடையவே கிடையாது. ஓகேவா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சம் ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது ஈஸியாக இந்த சம்மெல்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்ய முடியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே, பாய் பாய் செல்லக்குட்டீஸ், பாய்.